ஒரு போர் வந்து நடந்து முடிஞ்சிடும். கொஞ்ச நாள்லயே வந்து இந்தியா வந்து அதில் லீட் பண்ணி ஜெயிச்சிடலாம். அந்த லோக்கல் பீப்புள்ஸ் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட பாதிப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? இன்னைக்கு கமெண்ட் போடுறவங்களோ இல்லை வந்து உணர்ச்சி பொங்க பேசுறவங்களோ வந்து அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது. சித்தாராமையர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்துக்கே பயங்கரமான எதிர்ப்பு வருது. போர் வேண்டாம்னாலே. பகல்காமில் 3 அடுக்கு பாதுகாப்புலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க 2019க்கு அப்புறம். ஏன் என்னாச்சு? காலங்காலமாக அவங்க வந்து என்னென்னா அந்த சோஷியல் மீடியாவில் கம்பு சுற்றி அரசாங்கத்துக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் ஒரு வகையில் வந்து விர்ச்சுவல்ஸ் வாரியர்ஸ் தான். போர் மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு எவ்வளவு பின்னடைவா இருக்கும். வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நம்ம வந்து பேசுகிற நிகழ்ச்சியில் பேசின ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பகல்காம் தாக்குதல் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இல்லாத ஒரு போர் பதட்டத்தை வந்து ஒரு சில பேர் மட்டுமே போர் வேணும், நாங்கள் போய் சண்டை போட போகிறோம், நாங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறோம், சத்துமாவு சாப்பிட்றோம், நாங்கள் பாகிஸ்தான் அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி போரினுடைய சீரியஸ்னஸ் புரியாமல், அதில் இருக்கக்கூடிய இழப்புகள் புரியாமல் சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணிட்டு வராங்க. அதுக்கு பலரும் வந்து ஒரு மெச்சூர்டான கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சமீபத்தில் வந்து கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தாராமையா வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, போர் வேணான்ட்டு. அது உடனே எஸ்கலேட் ஆகிடுச்சு. அது என்ன விஷயம், போர்னால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி பேசலாம். வணக்கம் மாதவன். வணக்கம் கார்த்திக். போர் வந்து கிட்டத்தட்ட வந்துட்ட மாதிரியும் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரியும், நீங்கள் கல்லுக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க சண்டை போடலாங்கிற மாதிரியும் சிலர் வந்து ரொம்ப ஆர்வக்கோளாராக ஒரு போர் பற்றின புரிதல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த மாதிரி நிறையா பார்க்குறோம். குறிப்பாக சோஷியல் மீடியாவில் வந்து தங்களோட போர் பராக்கிரமங்களை வந்து காட்டியே ஆகணும் அப்படின்ட்டு சில பேர்லாம் வந்து கனரக வாகனங்கள்லாம் இயக்குவேன், ஆமாம் வாய்ப்பாது கொடுங்க. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சமூக வலைதள பதிவு ஒருத்தர் போட்டு நானும் பார்த்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு தமிழ் லெவலில் வந்துட்டு இருக்கு. அதாவது அதை வந்து எண்ணி சொல்லணும்னு நினைச்சா முடியாது, அவ்வளவு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இயல்புலேயே வந்து அவங்க என்னன்னா ஒரு போரை ரொம்ப ஒரு ஆன்டிசிபேஷனோட வந்து இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குது. அப்படி என்ன அவங்க தமிழ் தெரிஞ்ச நிறைய பேர் இந்த இலங்கை போர்ல பாதிக்கப்பட்டவங்க அது கீழே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, போர்னா புரியாம பேசுறீங்க, இன்னமும் எங்க குடும்பம் எல்லாம் வந்து செதறி போயிருக்கு அப்படின்லாம் கமெண்ட் போடுறாங்க. நண்பா நீ சும்மா இரு, எல்லாம் எனக்கு தெரியும், போர் வரணும் நான் சண்டை போடணுங்கிறாங்க. பதிலுக்கு இவங்களுக்கு லிட்டரலாக வந்து என்னென்னா அந்த ஒரு மூவி பார்க்கும்போது வந்து வில்லனா போர்ட்ரேட் பண்ணுறவரால் வந்து ஹீரோ அடிக்க அந்த ஒரு ரிவெஞ்ச் மைண்ட் செட்லேயே இருக்காங்களோ அப்படின்னு தான் வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது நமக்கு தோணுது. சமயத்தில் ஒரு ஃபன்னுக்காக நம்ம எடுத்துட்டா கூட உண்மையாலுமே இதை வந்து சீரியஸான தாட்டில் அவங்க இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வருதில்ல நமக்கு. இந்த மாதிரியான பீப்புள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க என்ன அப்படின்னு வேற தெரியல. இந்த தனி மனித கருத்துக்களை வந்து நாம ஒரு மாப் மென்டாலிட்டியா கூட எடுத்துக்க முடியாது, ஏன்னா அவங்க தெருவுக்கு வரல. ஆனா சமூக வலைதளத்தில் போடுறது ஓரளவு பிரதிபலிப்பு தானே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நேற்று அசாம்ல அந்த மாதிரி அசாம் ஒட்டுன்னு இருக்கிற பகுதிகள் எல்லாம் வந்து முஸ்லீம்களோட கடைகளை குறி வச்சு வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஓகே ஓகே. பாகிஸ்தான் இப்போ நடத்தப்பட்ட இந்த பகல்காம் தாக்குதலை முன் வச்சு சில உள்ளூர் அமைப்புகள் வந்து ஊர்வலம் மாதிரி போகும்போது இந்த மாதிரி முஸ்லீம் கடைகளை குறி வச்சு அடித்து அந்த கடையெல்லாம் காலி பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு சைடு வந்து ரொம்ப விகரண்டா வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது போர் இல்லையே, இது சண்டை, நமக்குள்ள சண்டை போட்டு ஏன் இந்த ஒரு வெறுப்புவாதம் தானே வந்து போர் நிலம் கொண்டு போகுது. இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுக்கணும், உடனடியாக வந்து போர் நடவடிக்கை எடுக்கணும், பீரங்கிலாம் நகர்த்தாமல் வச்சிருக்கிறாங்க, ராணுவ விமானம்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கொந்தளிப்பு வந்து பிபி மாத்திரை நம்மளே நம்ம செலவில் வாங்கி கொடுத்துடலாமான்னு தோணுது. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறாங்க. உடனடியாக போர் வரணும், நான் சண்டை போடணும், வீர மரணம் அடையணும் அப்படின்லாம் வந்து சில பேர் 15 ஆச்சரியக்குறியோட போஸ்ட் எழுதியிருக்காங்க. இது எனக்கு மனசுக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு போர் சூழலை எதிர்கொள்கிற ராணுவ வீரர்களாக இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு போர்னா என்ன நடக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளோட ஒரு 1000 மடங்கு தெளிவாக அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாதான் நமக்கு தெரிஞ்சிட போகுது. நம்மளுடைய கருத்தை சொல்கிறது வேற. ஆனால் இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்களேன், அவங்க சண்டை போடணும், நாட்டை காப்பாற்றணும், பார்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், இன்டர்னல் செக்யூரிட்டி, இவ்வளோ விஷயம் இருக்குது. அவங்க பண்ணுற அந்த டாஸ்க்கை எங்ககிட்டையும் கொடுங்க, நான் போய் சண்டை போட்டுக்கிறேன் என்ன போன்றப்போ ராணுவத்தையே அது மாதிரி சிறுமப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால தான் அந்த பதிவுகள்லாம் கூடாது அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து திரு சித்தாராமையா வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்துக்கே பயங்கரமான எதிர்ப்பு வருது, போர் வேண்டாம்னாலே. ஆமாம், அவர் சொன்னது வந்து ரொம்ப இயல்பான ஒரு வாதம் தான். எப்போதுமே வந்து இந்தியா வந்து இந்த லேண்ட் ஆஃப் காந்தி லேண்டுங்கிற மாதிரியான ஒரு இப்போ வந்து உலக லெவலில் ஒரு இது இருக்கும். அவர் வந்து அவர் சித்தராமையோட கருத்து வந்து அந்த பார்வையோட நீட்சி தான். போர் வேண்டாம், அமைதி தான் வந்து நிலவணும், பாதுகாப்பை வந்து இன்னும் பலப்படுத்துங்க, அது இதை தான் அவர் பேசியிருந்தார்.
இதுக்கு வந்து இவ்வளவு எதிர்வினைகள் வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கல. கர்நாடகாவோட பாஜக சட்டப்பேரவை தலைவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்து பேசாமல் பாகிஸ்தான் போயிருங்க, அங்கே வந்து உங்களுக்கு அமைதியின் தூதுவராக செயல்பட்டதுனால உங்களுக்கு வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உயரிய விருதான நிஷானி பாகிஸ்தான் விருது கூட உங்களுக்குலாம் கொடுக்கலாம். இன்னுமா இது நமத்து போகாமல் இருக்குன்ற மாதிரி இன்னுமா நீ பாகிஸ்தான் அந்த என்னன்னா என்ன ஒரு வார்த்தை வந்தாலும் வந்து இந்த ஸ்டாக் இமேஜஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. போகும்போது அப்படி தூவிட்டே போவாங்க. பாகிஸ்தான் நீ பாகிஸ்தான் போ, நீ பாகிஸ்தான் போ, நீ பாகிஸ்தான் போன்னு. அந்த மாதிரி இப்போ சித்தராமையாவுக்கே வந்து இவங்க வந்து பாகிஸ்தான் போன்னு தான் சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சர் வந்து பிரகலாத் ஜோஷியும் அதான் சொல்லியிருக்காரு. இது வந்து மொத்த உலகமே வந்து இந்தியா வந்து பதிலடி கொடுக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது போர் வேண்டான்னு தான் சொல்லியிருக்காரு. அது பாகிஸ்தான் அது ஆதரவு கிடையாது அப்படின்ட்டு நம்ம கேட்கலாம். அந்த கேள்வி அவருக்கு புரியுதா என்னங்கிறது தெரியல. இப்போ ரொம்ப காஷியஸா யாருமே பாகிஸ்தானுக்கு ஆதரவுலாம் கொடுக்கல, அப்படிலாம் யாரும் இங்க கொடுத்ததும் கிடையாது. பாகிஸ்தான் அவங்க நாட்டோட பாதுகாப்பு அமைச்சரே வந்து அவர் ஒத்துன்னு இருக்காரு. 30 வருஷமாவே இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ்ல நாங்க இருக்கிறோம், பல தீவிரவாத இயக்கங்களுக்கு இல்லைனா வந்து கிளர்ச்சி படைகளுக்கு வந்து நாங்கள் வந்து உதவி இருக்கிறோம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ யாருமே இந்த நடவடிக்கையை பகல்காம் சம்பந்தமான இல்லைனா வந்து புல்வாமா சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணல. ஆனால் வந்து ஒரு அரசு வந்து அந்த ராஜ ரீதியிலான கொள்கைகளில் வந்து தவறும் போது நீங்க போரை டிக்ளேர் பண்றீங்கன்னா அந்த நாட்டு மக்களை தான் பாதிக்கும். கண்டிப்பா பாகிஸ்தானோட வரலாற்றில் நம்ம எடுத்து பார்த்துருக்கிறோம். ஒரு 2 வருஷம் ஒரு ஆட்சி இருக்கும், டக்குன்னு வந்து ஆட்சிக்கு வந்து ராணுவ ஆட்சி வரும். ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பண்ற தவறுக்கு அவங்க இன்னும் 2 வருஷம் அவங்க மாறிடுவாங்க. அந்த நாட்டு மக்களை வந்து பலி கொடுக்கக்கூடிய ஒரு போர் சுச்சுவேஷனுக்கு நம்ம போகணுமா? அதுதான் வந்து நம்ம வந்து நம்மளை நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஓகே, பாகிஸ்தானை யாருமே இங்கே ஆதரிக்கல. பாகிஸ்தானையோ இல்லை பாகிஸ்தானோட கொள்கைகளை இங்கே யாருமே ஆதரிக்கல. இல்லை மொத்தமாக சொல்கிறேன், பாகிஸ்தானுடைய செயல்பாடுகள கொள்கைகளை யாருமே இங்கே ஆதரிக்கல. போர் வேண்டாம் அப்படின்றது ஒரு நியூட்ரலான ஸ்டேட்மெண்ட் தான். பாகிஸ்தான் ஆதரவு அது எப்பயுமே இருக்காது. பாகிஸ்தான் ஆதரவு நம்ம வந்து பாகிஸ்தான் ஜெயிப்பாங்க இல்லை இப்போ கஷ்டம் அப்படின்னா அது பாகிஸ்தான் ஆதரவு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாருமே அப்படி பாகிஸ்தானுக்குலாம் ஆதரவே கொடுக்கல. எல்லாருமே எதிர் மனநிலையில் தான் பேசுகிறோம். ஏன்னா நம்ம சரி இழப்புகள் அதிகம், அது புல்வாமாவும் இருக்கலாம், பகல்காமா இருக்கலாம், நிறைய இழந்திருக்கோம் நம்ம. அப்படி இருக்கும்போது வெறும் ஒரு நியூட்ரலான ஸ்டேட்மெண்ட் நமக்கு பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏன் இவ்வளோ எதிர்வினைகள்? அப்படி என்ன போர் மேலே ஒரு முனைப்பு, ஒரு ஆர்வம் வந்துருச்சு மக்களுக்கு? இல்லை இது காலங்காலமாக அந்த பொத்தி வச்ச அந்த வெறுப்புவாதம் வந்து ஒரு வெடிக்கிறதுக்கு காத்திருக்க சமயத்தில் தான் வந்து இந்த பகல்காம் வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து என்னன்னா இந்த உணர்ச்சி வேகத்தில் வந்து அந்த லாஜிக்ஸ்லாம் மீறி யோசிப்போம் பார்த்தீங்களா. ஆனால் தனக்கு பாதிப்பு வருன்றதையும் மீறி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க மைசூர்ல இருந்து கமெண்ட் போட்டுட்டு போர் வேணும்னு சொல்லி கமெண்ட் போட்டு இவங்க அடுத்த நாள் காலை ஆஃபீஸ் போயிடுவாங்க. எப்படி இருந்தாலும் பார்டர்ல இருக்கவங்க தானே பிரச்சனை. காலங்காலமாக அவங்க வந்து என்னன்னா அந்த சோஷியல் மீடியாவில் கம்பு சுற்றி அரசாங்கத்துக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் வந்து அட்வைஸ் கொடுவாங்க. ஸோ இவங்களும் ஒரு வகையில் வந்து விர்ச்சுவல்ஸ் வாரியர்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ லூஸாக ஹேர்டாக அங்கங்கே ஒருத்தர் பேசுகிற ஒரு கருத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தனி மனிதர்கள் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஆனால் திரு ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் வந்து இப்போ பாகிஸ்தானியர்கள் வந்து வெளியே போகணும்னு சொல்லியிருக்காங்க, வெளியேறணும்னு சொல்லிட்டாங்க இந்திய அரசு. நீங்கள் வெளியேறல அப்படின்னா உங்களை வந்து நாங்கள் சுட்டு கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பக்குன்னு இருக்குது கேட்கும்போதே, அந்தளவுக்கு ஒரு வன்முறையான ஸ்டேட்மெண்ட். எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இப்போது ரேண்டமாக வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு யூசரோட கமெண்ட்டை வந்து நம்ம படிக்கும்போது அவங்களுக்கு முகம் கிடையாது. அவங்க வந்து என்னன்னா சொசைட்டியோட ஒரு பார்ட். ஆனால் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்லை வந்து இந்த மாதிரி ஏக்நாத் ஷிண்டே மாதிரியான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களும் பண்ணாங்கன்னா அது வந்து அந்த அரசாங்கத்தோட குரலாக தான் வந்து வெளியில் தெரியும். கண்டிப்பாக அது அந்த மாநிலத்தோட குரலாக தெரியும். மத்திய அமைச்சர் சொல்கிறான்னா அது அந்த மத்திய அரசோட குரலாக தெரியும் வெளியில். ஸோ இந்தியாவோட வெறுப்பு அப்படிங்கிறது வந்து இப்படி பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உலக அளவில் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு வந்து குறையாதா? இதை அவங்க யாருமே வந்து இந்த கன்சர்னில் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா திருப்பி வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, இந்தியாவோட பாதுகாப்பு இது பண்ண போகிறோம், பாதுகாப்பு இது பண்ண போகிறோம். இப்போ எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா பகல்காமில் 3 அடுக்கு பாதுகாப்புலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க 2019க்கு அப்புறம். ஏன் என்னாச்சு? இப்போ அவங்க முன்னாடியே வந்துட்டாங்கிற மாதிரி தகவல் வருது. என்ஐஏ வந்து விசாரணை வந்து தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃபுல் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும் எங்கெங்கே லேப்ஸ் இருந்துச்சு என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்படி ஒரு பாதுகாப்பு ஒரு பிரீச் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன, இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத தான் ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணுமே தவிர எதிர் தாக்குதலுக்கு நீங்கள் தயாராகிறீங்கன்னா இந்நேரம் வரைக்கும் அந்த தாக்குதல் நடத்தியிருந்துருக்கணும். புல்வாமாவில் நடத்துனதுக்கு போய் ஒரு தாக்குதல் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. இப்போ யார் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க வந்து அந்த செயல்னு சொல்லியிருக்காங்க, இது எங்கள் அமைப்பின் சார்பாக தான் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. நம்ம வந்து அங்கே அந்த தீவிரவாத இயக்கத்தை வந்து டைரெக்டாக வந்து நம்ம கண்டம் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த மாதிரி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறதுக்கோ வந்து நம்ம மூவ் பண்ணாமல் இது ஒரு அரசியல் தரமான ஒரு விளையாட்டாக நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பல பேர் கொஸ்டின் பண்ணிட்டே வராங்க. ஏன் அப்படின்னா பிரதமர் வந்து இந்தியா திரும்பின உடனே வந்து
பயங்கரமான வந்து தம்ஸோடலாம் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து இதெல்லாம் வந்துச்சு. வந்துட்டாரு, ஆரம்பிக்க போகுது அப்படின்லாம் பண்ணியிருந்தாரு. அவர் பீகார் எலெக்ஷனுக்கு கேம்பெயினுக்கு போயிட்டாரு. அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சும் போதும் மோடி வந்து அதில் கலந்துக்கல. ஆனால் ராகுல் காந்தி வந்து பகல்காம் போயிட்டு தன்னோட ஆதரவு வந்து தெரிவித்தார். அந்த மாதிரி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அதில் நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கிற கேள்வி தான் வந்து எழுதுக்காமல். ஓகே, ஸோ அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் ஒரு மாநிலத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை சொல்கிறது. ஸோ இப்படி பேக் டு பேக் போயிட்டே இருக்கும்போது தனி மனிதராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொறுப்பில் இருக்க இருந்தாலும் சரி, சில போர் விரும்பிகள் நம்ம நாட்டில் வளர்ந்துட்டாங்க. அப்படின்றப்போ போர் பற்றி ஒரு சில விஷயம் சொல்லணும். ரொம்பலாம் நிறைய தகவல் கொடுக்க வேண்டாம், நமக்கு தெரியும் பக்கத்து நாடுகளில் நடந்தது. ஒரு 2 விஷயம் மட்டும். ஒன்று வந்து நைஜீரியாவில் நடந்த செசஷன், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பஞ்சத்தினாலே செத்து போனாங்க. போரில் நடந்த பஞ்சத்தினாலே ஈஸ்டர்ன் நைஜீரியா பிரியறதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா ஒரு போர் தொடுத்து போகிறாங்க. அதுலேயும் இதே மாதிரியான உயிரிழப்புகள். அதுக்கப்புறம் பல வருஷம் வந்து பஞ்சம், பசி, பட்னி அப்படின்ற மாதிரி தான். இப்போ இந்தியா வந்து ஏற்கனவே வந்து நிறைய பிரிட்டிஷர்ஸால் லூட் பண்ணப்பட்டு, இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய பேரால் வந்து லூட் பண்ணப்பட்டு நம்ம முன்னேறி வர்றதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடாக நம்ம இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் எல்லாம் ஓரளவுக்கு கைகூடி அப்படியே டெக்னாலஜிக்கல் வைஸாக இல்லை ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் போர் மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு எவ்வளோ பின்னடைவாக இருக்கும்? ஆமாம், இப்போது நீங்களே சொன்ன மாதிரி இப்போது பல ஏரியாஸில் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆல்டிடியூடுக்கு வந்து வந்திருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னென்னா, கடந்த ஒரு 70 வருஷமாக வந்து நம்மளோட பிளான்ஸ் ஒவ்வொன்றா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு போர் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த 70 வருஷ பயணத்தை வந்து காலி பண்ணிடும், பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிடும். ஏன் நம்மளை விட முன்னேறி இருக்கிற ரஷ்யா, உக்ரைனே ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்களே. ஒரு போரில் வந்து குறிப்பாக வந்து ஒரு சேயிங் சொல்லுவாங்கல்ல, ஆயுதங்களின் மேலே வந்து உங்களால் வந்து ராஜ்யங்களை கட்ட முடியாது அப்படின்ட்டு. நீங்கள் ஒருபோதும் வந்து வன்முறையை வச்சு இன்னொரு வன்முறையை வந்து அடிக்கவே முடியாது. 2022 ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே போர் தொடுக்கும் போது அதான் சொன்னாங்க. போர் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து முடிஞ்சிடும், உக்ரைனால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் உக்ரைனுக்கு சப்போர்ட் வந்துச்சு. இந்த போர் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு போர் அந்த 2 தரப்பு ஆர்மிக்கு இடையிலான அது போராக வந்து அந்த சண்டையாக மட்டும் அது முடிஞ்சிடாது. அதுக்கப்புறம் வந்து அகதிகள் உருவாவாங்க, அவங்களோட நிலத்துக்கு இது கொடுக்கணும், அகதிகள் வெளிநாடுகளுக்கு போவாங்க, சுற்றியுள்ள நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனை வரும். இப்போ சிரியன் கிளர்ச்சியிலே வந்து உள்நாட்டு போர்லேயே வந்து சிரியாவிலேருந்து புலம்பெயர்ந்தவங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கே வந்து பல நாடுகள் வந்து தயாராக இல்லை. ஸோ அவங்க இந்நேரம் வரைக்கும் அது வந்து அந்த ரெஃப்யூஜி கிரைசிஸுங்கிறது வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு இதுவாக பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதே வந்து இப்போ பாகிஸ்தானில் இருக்காங்கன்னா அந்த பார்டர் ஓரத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்தியாவில் இருக்க பார்டர் ஓரத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு போர் வந்து நடந்து முடிஞ்சிடும். மேபி வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து இந்தியா வந்து அதில் லீட் பண்ணி ஜெயிச்சிடலாம். ஆனால் அந்த இருக்கிற அந்த லோக்கல் பீப்புள்ஸ் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட பாதிப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? இன்னைக்கு கமெண்ட் போடுறவங்களோ இல்லை வந்து உணர்ச்சி பொங்க பேசுகிறவங்களோ வந்து அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொன்ன புலம்பெயர் மக்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக உருவாக வாய்ப்புன்றதை விட போர் நடந்தாலே அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போகணும்னு நினைக்கிறவங்களே பல லட்சம் பேர் இருப்பாங்க. அதுவும் இந்தியா, பாகிஸ்தான் மாதிரி ஹெவிலி பாப்புலேட்டடான இருக்க 2 கண்ட்ரீஸ்னு அது பெரிய ப்ராப்ளம். இன்னொன்று என்னென்னா, எனக்கு இப்படி தோணுது, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை நோக்கி வராதோ, நம்ம வந்து டீப் டவுன் சவுத்தில் இருக்கிறோம், நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதோ, நமக்கு வந்து அப்போ ஒரு மிசைல் அட்டாக்கோ இல்லைனா இப்போ ரீசெண்டாக அந்த உக்ரைன் வாரை பற்றி பேசும்போது அந்த வார் ஃபுட்டேஜஸ்லாம் நிறைய சமூக வலைதளங்கள் இருக்குது. ட்ரோன் மாதிரியான அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் வந்து போரில் இருக்கும்போது நிறைய ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ்லாம் கையெடுத்து கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு விட்டுருங்கன்ட்டு. ஈவேரக்கமே எல்லாம் ட்ரோன் அடிச்சுட்டு போகுது. அப்போ அந்த அட்டாக் மிசைல்ஸு இது என்ன அப்கிரேடேஷன் இருக்கும், போர் எவ்வளோ ரத்த கலரியான ஒரு விஷயன்றது தெரியாமல் தன்னுடைய கருத்தை ஒரு ஷார்ட் டேர்ம் வெறியை வந்து நான் சொல்லிட்டு போயிடணும். அந்த நொடி நேரத்தில் வரக்கூடிய அந்த உணர்ச்சி சாப்பாடு தூக்கி அடிப்போம். என்ன ஆகும் அப்படின்னா, எப்பவுமே அந்த மாதிரியான ஒரு இது வந்து அடுத்தவனை ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடும். ஆல்ரெடி அப்படி ஒரு மைண்ட் செட்டை வந்து சாஃப்ட் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள கூட இப்படி ஒரு கமெண்ட்டோ இப்படி ஒரு போஸ்ட்டோ வந்து ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, நீங்கள் மிசைல் அட்டாக்கோட லென்த்து இதெல்லாம் வந்து ஒரு பக்கத்து இருக்கட்டும், ஒரு போர் மறைமுகமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் சில இருக்குல்ல, பொருளாதார ரீதியாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் வாரிலே வந்து ஆயில் ஷார்டேஜஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ பாகிஸ்தானில் இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களை கொண்ட மற்ற நாடுகள் பாதிப்படையும். இப்போ அவங்க அந்த பாகிஸ்தான சோர்ஸாக எந்தெந்த பொருட்களுக்கு வச்சுருக்காங்களோ அதுக்கான சோர்ஸாக வேறு ஒரு நாடை தேட வேண்டியிருக்கும். அப்போ அங்கே ஒரு தேவையில்லாத வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அங்கே நடக்கும். இது என்னன்னா உலக லெவலில் வந்து ஒரு ஸ்க்ரம்பில் வந்து உருவாக்கும். இது என்னன்னா அந்த நொடி நேரத்தை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எது வந்து வழியோ அதை நோக்கி போகிறதான் வந்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ்க்கோ இல்லை வந்து ஃபியூச்சருக்கோ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து ஏற்றுக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, போர் வர்றதுக்கான எந்த விதமான இதுவும் சாத்தியமும் கிடையாது, அப்படி வரவும் கூடாது. அதுதான் வந்து
நல்ல படித்த இந்த நாடு முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு இந்தியனுடைய கனவும். ஏன்னா போர் இருந்தால் பின்னோக்கி தான் போக போகிறோம். குறிப்பாக வந்து எங்களை போரில் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் உங்களை வந்து மிலிட்ரி கேம்ப் இருக்கிற இடத்துக்கு உள்ளே கூட விட மாட்டாங்க. அதை மீறி போகணுன்னா போய் கைதாகலாம். நீங்கள் தாராளமாக படித்து எக்ஸாம் எழுதி உங்களோட தேசப்பற்ற தாராளமாக காட்டுங்க. கண்டிப்பாக ஏதாவது காமிக்கலாம். நான் தேசப்பற்ற நீங்கள் அப்படி தான் காட்டணுங்கிறது கூட கிடையாது. காட்ட வேண்டியதுக்கு நிறைய வழி இருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள் எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம், படிக்கலாம், டாக்ஸ் கட்டலாம், நல்ல குடிமகனாக இருக்கலாம், நிறைய இருக்குது. ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து போர் மும்மரத்தில் நீங்கள் மிலிட்ரி கேம்புகளுக்குலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் காவல்துறை நடவடிக்கை உங்கள் மேலே பாயுன்றதை சொல்லிட்டு, போர்னால அகைன் மாதவன் சொன்ன மாதிரி வன்முறையின் மீது எந்த தேசமும் எழுப்ப முடியாது. போர்னால எந்த விதமான பெரிய முன்னேற்றமும் அடையாது. போர் வேண்டாம், அமைதியை நோக்கி பயணிப்போம் ஒரு நல்ல தேசத்தை படைக்கிறதுக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நாங்கள் பேசுகிறோம். அரசியல் சார்ந்தும் சரி, சமூகம் சார்ந்தும் சரி, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வசந்த் நியூஸினுடைய சமூக வலைதள பக்கங்கள்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.